அப்ஸ்ட்ராக்ட். அப்ஸ்ட்ராக்ட்னா சுருக்கம். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் பண்பியலான பண்பு பெயர்ச்சொல். அப்ஸ்ட்ராக்ட் இந்த வார்த்தையை பார்த்திங்கன்னா ஒரு அட்ஜெக்டிவ். ஒரு பேராகிராஃபில் ஃபுல்லாக படிச்சுட்டு அதுலேருந்து ஒரு லைனில் சொல்கிறது பேர் சுருக்கம். ஸோ அதை வந்து அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட் அப்படின்னா கருத்தியல் படைப்பு, கருத்தியல் கலைப்படைப்பு. ஸோ இந்த பிக்சரை பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து ஒரு கலை. இந்த ஆர்ட்டில் வந்து அவங்க வந்து ஒரு பண்பை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ இங்கே ஒரு பையனும் ஒரு பொண்ணும் உட்காந்துட்ருக்காங்க. இந்த பையன் வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்ட். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட். இந்த மாதிரி ஆர்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பிக்சர் இருக்கும். அதை வந்து சாதாரணமாக அது தெரியாது, கொஞ்சம் டீப்பாக பார்க்கும்போது தான் அந்த பண்பு வந்து அதில் வந்து வெளிப்படும். அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட். சாதாரண ஆர்ட்னால் அது வந்து பார்த்தாலே தெரியும். இந்த அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட்ன்றது ஒரு பண்பு வந்து வெளிப்படுத்தும். கருத்தியல் கலை. அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா ஒன்றிலிருந்து ஒன்றை பிரித்து எடுத்தல். எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னாலும் அதே சேம் மீனிங் தான். ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா ஒரு நீம்லேருந்து அதோட ஆயிலை வந்து எடுக்கிறது, இந்த ப்ராசஸ்க்கு பேர் எக்ஸ்ட்ராக்ஷன். அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னாலும் ஒரு ரிவர் ஓடிக்கிட்டு இருக்குது, அதுலேருந்து சில கல்லெல்லாம் வெளில எடுக்கிறது. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்தணும். அப்ஸ்ட்ராக்ஷன், எக்ஸ்ட்ராக்ஷன் இது வந்து ப்ராசஸ். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா இந்த கருத்தியல் கலைப்படைப்பு. அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா சுருக்கம். இந்த பிக்சரையும் அந்த அப்ஸ்ட்ராக்ஷன், எக்ஸ்ட்ராக்ஷன் இதெல்லாம் வந்து சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா கருத்தியல் கலைப்படைப்பு, அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட். இந்த வார்த்தையை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணும்போது அது ரொம்ப நாளைக்கு மறக்காமல் இருக்கும். ஸோ இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.